ஹாய் மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தரமான சீரியல் எபிசோட் தான் மக்களே பார்க்க போறோம். என்ன எபிசோட் தான் பாண்டியன் ஸ்டோரோட இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போறோம். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கதிரவன் ஜெயில்ல வச்சுருக்காங்க மக்களே. அங்க முத்துவேல், குமரவேல் 2 பேரும் அங்கேருந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க மக்களே. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, எங்க முத்துவேல் வந்து முத்துவேலன் இருப்பாரு. சக்திவேல் வந்து அ எங்க அண்ணன் முத்துவேல கொலை முயற்சி பண்ணியிருக்கான் கதிரு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க மக்களே. கம்ப்ளைண்ட் குடுத்தோனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆரும் போட்டுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் யார் யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கதிரு, சரவணன், அ அதுக்கப்புறம் ராஜு இவங்கலாம் கதிர், சரவணன், ராஜு, பாண்டியன் இவங்களாம் கும்பலா வராங்க மக்களே. கதிர பார்க்க இவங்களாம் வராங்க மக்களே. இவங்க வந்து பார்த்தோனே ஃபர்ஸ்ட்டு போலீஸ்காரங்கிட்ட வணக்கம் வச்சுட்டு பாண்டியன் வந்து, "என் பையன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். என் பையன் ரொம்ப நல்லவன். அது மாரிலாம் செஞ்சிருக்க மாட்டான்" அப்படின்ட்டு சொல்றாங்க மக்களே. என்ன நடந்துச்சுன்ட்டு நீங்க தான் தீர்த்து விளையாட சொல்றேன். என் பையனை விடுங்க. அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அப்படின்னு வந்து பாண்டியன் சொல்றான் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அ சக்திவேல் என்ன சொல்றேன், நான் தான் அவங்க ஃபேமிலியே வந்து ஒண்ணுமே நடக்காத மாரி பேசுவாங்க அப்படின்னு சொன்னேனே போலீஸ்கார் அப்படின்னு சொல்றான் மக்களே. அதுக்கப்புறம் ராஜு என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, முத்துவேல் வந்து எங்க அப்பா தான். எங்க அப்பா என் என் வீட்டுக்காரர் ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டான். கதிர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அப்படின்னு வந்து ராஜு சொல்றான் மக்களே. ராஜு சொன்ன பிறகு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "ஏம்மா கம்ப்ளைண்ட்லாம் போட்டாச்சு. எஃப்ஐஆரும் போட்டுக்கிறோம்" அப்படின்ட்டு. அவ கொலை பையன முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்ல பார்த்த சாட்சி யாருன்ட்டு குமரவேல காட்டுறான் மக்களே. அதுக்கு சரவணன் நண்பர், "நீ பார்த்தியாடா? நீ பார்த்தியாடான்ட்டு" அங்கே சண்டைக்கு ஃபைட்டுக்கு வரணும் மக்களே. அங்கே சண்டைக்கு போறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு போய் முடிச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க மக்களே. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, கோமதி, ராஜு, அதுக்கப்புறம் மீனா, அரசி இவங்கலாம் உட்காந்து பேசிக்கிறாங்க மக்களே. அவங்க ஒரு கோமதி சொல்றாங்க மக்களே, அவங்க ஒரு ஈரம் கூட ஆ துரோகம் நினைக்கிறதா. அவன் ஏன் அப்படிலாம் பண்ண போறான் அப்படின்னு வந்து சொல்றா மக்களே கோமதி. அதுக்கப்புறம் ராஜு என்ன சொல்றான், நான் போய் சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கதிர் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்ட்டு சொல்லிட்டு போன்னு மீனா கட்டி பிடிச்சின்னு அழகுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஆ இதுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டு, வக்கீல பார்க்க அனுப்பிச்சு விட்டு, அதுக்கப்புறம் பாண்டியன் என்ன போய் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, என்னதான் நடந்துச்சு? என்ன தான்டா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க மக்களே. அதுக்கப்புறம் கதிர் எப்படி சொன்னா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து இல்ல மு அ குமரவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து கதிர் சொல்லிடுறாங்க மக்களே. சொல்றா நான் போயிட்டு நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன்டா அப்படின்னு சொல்றாங்க. வேணாவா? அவங்க மாமாவை எதுனா பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு வந்து கதிர் சொல்றாங்க இல்லையா. அவங்க பையன் தப்பு சொல்றான், மாமா எதுனா பண்றாங்க, நான் அதனால தான் வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ அதுக்கோசம் நீ இல்லை இல்லை இல்லைன்னா மாமா கேன்சர் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அது தெரியக்கூடாதுன்னு தான் இவ்வளோ இதுவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. லாஸ்டா வந்து குமரவேல் தான் காரணம்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க மக்களே. லைக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.